ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக்குங்கிற வார்த்தையில நல்லா தான் இருக்கு சொல்றதுக்கு. சரி. ஏன்னா ஒரு சாமிக்கு சக்தி கிடையாதா? ஏன் என்ன பிரச்சனை? நேத்து திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த குமரன் குன்றுங்கிற முருகன் கோயில வந்து போர் அடிச்சு விட்டாங்க. கோயில் அடிச்சிட்டாங்களா? அவன் அதை சுத்தி சுத்தி அதான் நடக்குது. இந்த திராவிட மாடல் அதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தானே பூசை பண்ணீங்க போன மாசம் போய் அங்க. ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சோம் போய். அருமையான முருகன், எல்லா சுவாமியும் இருக்குது. சரி. எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டேன். ஒரு சாமிக்கு சக்தி கிடையாது இருக்காதா? ஒண்ணு புரிஞ்சுடுங்க ஐயா, சாமிக்கு சக்தியே கிடையாது. எந்த கடவுளுக்கும் சக்தி கிடையாது கலியுகத்துல. ஒண்ணு புரிஞ்சு, சிவனுக்கும் சக்தி கிடையாதுயா. நான் சொல்லல, எங்க அப்பன் சொல்றான். ஒண்ணு இல்ல, இந்த திராவிட கும்பலு செருப்ப கலட்டி கொண்டு சாமியை அடிச்சாலும், எந்த கோயிலை இடிச்சு செதைச்சு அதுக்கு மேலேயே காலோட நடந்து போனாலும் இந்த தெய்வம் இவனுகளை கேட்காது. ஏன்னா இவனுக்கு எல்லாம் களி குட்டிகள். நான் சொல்லல. ஏன்னா ஒண்ணு புரிஞ்சுங்க, எல்லா மனுஷ பயில்களுக்கும் 7 வாய்ப்பு கொடுக்கப்படுது. நல்லா புரிஞ்சுங்க. இவனுக்கு தப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பயிலும் தப்ப முடியாது. எங்க அப்பா சொல்றான். அதாவது கலியுகத்துல ஒண்ணு புரிஞ்சுங்க, துரியோதனன் 6 பிறவில அசுரனா வந்தான். இரணியனா வந்தான், ராவணனா வந்தான். அவனுக்கு 7 பிறப்பு, 6 பிறப்பு. 7வது பிறப்பு வந்து கலியனாக பிறவி செய்யப்படுறான். எதுக்கு? மனித பிறப்பு. 7வது பிறப்பு மோட்சத்தை கொடுக்கலான்னு சாமி முடிவு பண்றான். அப்ப எல்லா மனிதர்களுக்கும் 7 வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த கலியன் கேட்ட வரம் என்ன தெரியுமா? எங்க அப்பாட்ட துரியோதனன் கடைசி ஆத்மா அவன் கேட்ட ஒரு வரம் என்ன? இதேதான் கேட்டான். மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வழக்கூறும் தாரும் என்றான். சிவமூலம், சக்தி மூலம், கணபதி மூலம், சுப்பிரமணியர் மூலம், காமாட்சி தன் மூலம், யமனுடைய மூலத்தை கேட்கிறாயா. யமனுடைய காலன் தன் மூலம், 1008 அண்டம் நிறை மூலம், வாய்த கண்ணே வரமாக தாரும் என்றான். ஏ சிவனே, முதல் வரை எனக்கு இந்த பெருமாள் தான் 6 பிறவில கொண்டான். இந்த அயோக்கிய பயில நான் இந்த பிறவில இவனை போட்டு மிதிக்கணும். அதனால இவனை காலி பண்ணணும். அதனால நீ என்ன பண்ற? முதல்ல அவனுடைய சுதர்சன சக்கரத்தையும் அவனுடைய திருமுடியையும் நீ எனக்கு வரமா தரணும். அப்பதான் இந்த பூலகம் புள்ள என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வம்சாவளிகள் ஆட்சி ஆள்வான் இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும். நீ வரத்தை கொடுன்னு கேட்டான். எங்க அப்பா எப்படி தெரியுமா? எங்க அப்பனே மாரி ஒரு அறிவாளி உலகத்துல எவனும் கிடையாது. வரத்தை கொடுத்துட்டு ஓடுவான். அன்னைக்கு வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து ஓடுனானா இல்லையா? இவனுக்கு வேலையை அதை இப்ப கலியனுக்கு வரத்தை கொடுத்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டான். இப்ப சாதுக்களாகிய பிள்ளைகள் நீங்க கஷ்டப்படுவீங்க. இவன் கோயிலை இடிச்சாலும் இவனுக்கு கை கால் விளங்காம போவாது. சாமி கும்பிடுறவனுக்கு தான் கை கால் விளங்காம போகுது. புரியுது? உண்மையா இல்லையா? இவனுங்களுக்கு கொரோனா வராது. கொரோனாவே இந்த கும்பலை கண்டு பயந்து ஓடுதியா. அப்போ நல்லவன் தான் செத்தான். அப்போ ஒண்ணு புரிஞ்சு, நீங்க ஒண்ணு என்னடா நல்லவன் தான் சாவறானா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நல்ல ஆத்மாக்கள். எங்க அப்பன் சொல்றான், செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்தில். செடிகளைத்து வேட்டையாடி நல்ல பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் குழந்தைகள், என் செல்வங்கள், என்னை வழிபடக்கூடிய என் தங்கங்களை நான் அப்படியே அந்த முத்து போன்ற அந்த பிள்ளைகளை செடிகளைத்து வேட்டையில தெளிந்த அந்த நல்ல ஆத்மாவை நான் அறுவடை செய்து என்னுடைய முக்தி வீடு, மோட்ச வீடு ஆகிய கைலாயத்துக்கு எடுத்து செல்கிறேன்னு எங்க அப்பா சொல்றான். ஆனா இந்த அயோக்கிய நாய்களை, இவனுகளை, இந்த மதவர், இந்த இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பலை, இவனுகளை இறப்புக்கு அப்புறம் பால் நரகத்துல கொண்டு தள்ளுறான். தள்ளி இந்த இவனுடைய ஆத்மாவை அங்க தள்ளி ஆக்கினை தண்டனை கொடுத்த பிறகு இறப்புக்குரிய மண்டுலகளை 84 லட்சம் பிறவி, புழு, விலங்கு, பறவை, இந்த மலம் இருக்கு பாருங்க, மலம், மனித மலம், அதுல புழு நெளியும். அந்த பிறவி இந்த அயோக்கிய பயல்களுக்கு கிடைக்கும். இது எங்க அப்பா சிவன் மேல சத்தியம், எழுதி வச்சுக்கோ. நடக்கும். உடல் தான் அழியுது, இந்த ஆத்மா அழியாது. ஏன் கலியுகத்துல இப்படி நடக்கு? எந்த தெய்வத்துக்கும் சக்தி இல்லைன்னா எங்க அப்பா சிவம் கொடுத்த வரம் பொய்யாகாது. இந்த கலியுகம் முடிந்து தர்மயுகம் வர்ற வரைக்கும் எந்த தெய்வத்துக்கும் சக்தி கிடையாது. நீ சிவனையே சிறப்பு கலத்தி அடிச்சாலும் சிவன் இந்த திராவிட கும்பலை தண்டிக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு கலியனுடைய வாரிசுகள். எங்க அப்பா கொடுத்த வரம் என்ன? அத்தனை தேவதையுடைய சக்திகளையும் கலியன் வரமாக பெற்றான். புரியுதா உங்களுக்கு? சுப்பிரமணியர் மூலம் யமனுடைய மூலத்தை வைட்டாங்க. யமனுக்கே சக்தி கிடையாது. இவன் நினைச்சா எவன வேணாலும் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால கலியுகம் முடிகிற வரைக்கும் எந்த தெய்வமும் கேட்காது. ஆனா துர்மரணங்க, எல்லாம் துர்மரணம். உங்களுக்கு வந்து அகால மித்ரு, கால மித்ரு கிடையாது. பழத்தான் எடுப்பா எங்க அப்பன். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கு. பூ பிஞ்சு எல்லாம் கலியனுடைய ஆட்சி. இப்படிதான் இருக்கும். எழுதி வச்சுக்கோ. நான் விளக்கம் கொடுத்த 2 நாள் ஆகும். நேரில் வாங்க பேசுவோம். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அத்தனை தேவதைகளுடைய சக்தியும் வரமா பெற்றுட்டான். அதனால அவனுங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். நீங்க அவன் கோயில் அடிச்சாலும் அவன் கைகால் விளங்காம போகாது. நல்லாதான் இருக்கும். நல்லா எனக்கு ஈசன் கொடுத்த வரம் பொய்யாகாது. எங்க அப்பா கொடுத்த வரம் பொய்யாகாது. ஆனா இந்த அயோக்கிய பசங்களுக்கு இறப்புக்கு அப்புறம் இருக்கு பாரு கொடுமை.
சொல்றான், வையகத்தில் கொலைகளவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவினைகள். என்ன சொல்றான்? செய்யாத தீவினைகள். கோயில் அடிக்கிறான் இந்த கும்பலை சொல்றான், செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டு மானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளி புழுக்கு இறையாவீர். முன்கணக்கு பின்கணக்கு முதல் கணக்கு நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன், கனகையிடம் தூரத்தி விட்டேன். வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தனையறுத்து அவர்களை பாரச்சீரை வைத்திடுவேன். எங்க அப்பா சொல்ற மாதிரி அந்த நாய்களை, இந்த கும்பல்களை, இந்த அயோக்கிய பசங்களை, என்னுடைய ஆத்மாவை நரகத்துல கொண்டு முன்கணக்கு பின்கணக்கு எந்த கணக்கும் கிடையாது. நரகத்துல புழு கொஞ்சிற ஒரு கடல் இருக்குதான், அந்த கடல்ல கொண்டு இந்த நாய்களை வீசி அவங்களை கொடுமைப்படுத்துவாங்க, ரணப்படுத்துவாங்க. இவனுக்கு எவனும் தப்ப முடியாது. இவனுக்கு கேவலம் இந்த அற்ப ஆட்சி பதவிக்காக, ஓட்டுக்காக, சிலரை திருப்திப்படுத்துவதற்காக இவனுக்கு செய்யற இந்த வேடிக்கை, இந்த கும்பல் என்ன செய்யறதுன்னு அறியாம செஞ்சுட்டு இருக்கான். ஐயோ நாசமா போக போறானுங்க. நான் சொல்லல, அப்பா சொல்ற சிவனுடைய வார்த்தையா இது? நீ என்ன ஒரு கோயில் அடிச்சுட்டா தெய்வத்தை அழிச்சிட முடியுமாயோ? உலகமே பிரபஞ்சமே எங்க அப்பாயா. யதா தித்யகதம் தேஜோ ஜெகத் பாசி தேசிகளும் சந்திரமசி எச்சாக்களோ தத்தேஜோதி மாமங்கலம். சூரியனிலிருந்து வரும் எந்த ஒளி உலகம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ, மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள். நீ அக்னி, நீ நெருப்பை பத்தாச்சும் ஒரு ஒளி வரும், அது எங்க அப்பா. சூரியனிடத்தில் இருந்த உலகத்துக்கு பிரகாசம் இருக்கக்கூடிய இந்த ஒளி எங்க அப்பா. சந்திரனிடத்திலிருந்த ஒளி எங்க அப்பா. அவன் அப்புறம் சொல்றான், என்னுடைய மேலான ஸ்தானம் பரமபதம், அந்த மோட்ச வீடாகிய அந்த சிவ கைலாய வீட்டுக்கு அங்கே சூரியன் ஒளி தருவதில்லை, அக்னி தேவனும் ஒளி தருவதில்லை, சந்திரன் ஒளி தருவதில்லை. அங்கு நானே ஒளியாக இருக்கிறேங்க. அங்க எங்க அப்பா சிவபரமாத்மா ஒளியா இருக்க. அங்க உங்களை போல நல்ல பிள்ளைகள், எங்க அப்பா சிவனை தேடக்கூடிய நல்ல பிள்ளைகள், நல்ல ஆத்மாக்கள் இறப்புக்கு அப்புறம் முக்தி வீட்டுக்கு, மோட்ச வீட்டுக்கு, விடுதலைக்கு போயிடும். ஆனா இந்த அயோக்கிய கும்பல்கள் பிறப்புக்குள்ளாகி 84 லட்சம் பிறகு நரகத்தில் தண்டனை அனுபவித்த பிறகு 84 லட்சம் பிறவி அடைவான். நான் சொல்லி எங்க அப்பா சொல்றான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து முக்தி வீடு இழந்துருவான். செத்திறந்து தீ நரகச்சீல் குட்டியிலே அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுதோங்கிறான். எப்படி முடியுமா? எவனும் தப்ப முடியாது. நீங்க சிஎம் சொல்லலாம், நீங்க பிஎம் சொல்லலாம், நான் கலெக்டர்னு சொல்லலாம், நான் எஸ்பின்னு சொல்லலாம், நான் டிஜிபின்னு சொல்லலாம். ஆனா எங்க அப்பா கிட்ட போய், எங்க அப்பா நாள் முடியும் போது காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் எமனுங்க. எங்க அப்பா வருவான், ஒரு ஆள் கூட்டு போவோம், எல்லாருடைய ஆத்மாவும் கூட்டு போவான். அன்னைக்கு நீ சொல்ல முடியுமா, நான் எனக்கு Z+ பாதுகாப்பு இருக்கு, எனக்கு Y+ பாதுகாப்பு இருக்கு, நீ சொல்ல முடியுமா? நீ செஞ்ச பாவ கணக்கு, பாவ மூட்டைகள் எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருக்கு. அதான் எங்க அப்பா சொன்னா, காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெரியோளியன், அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. எப்படி எங்க அப்பா கண்ணுக்கு தெரியாத மறைபொருள். ஆனா நான் பெரிய யோக்கியம் நான் சொல்ல முடியாது. நான் செய்யற பாவ கணக்கு எங்க அப்பாட்ட இருக்கு, கேட்கிற நீங்க செய்யற பாவ கணக்கு எங்க அப்பா கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அதிகாரம் உச்ச வரம்புல இருக்கிறவன் எவன் செஞ்சாலும் அவனுடைய பாவ முட்டைகளுக்கு அவன் கணக்கு கொடுத்தாகணும். கடைசியில ஒரே ஒரு வாகனம் தான் வரும் உனக்கு. வர்ற இங்க கான்வாய், எந்த கான்வாயும் வராது, ஒரே ஒரு கான்வாய். எரும மாடு வரும், 3 பேர் வருவான், காலையும் தூதன் எமை. அப்படியே பண்ணிய வாயை கட்டுற மாதிரி கட்டி கொண்டு போவான். நீ தப்பிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருந்துங்க, மனம் திருந்துங்க, அப்பாவை தேடுங்க, மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. இதுல என்னையும் நானே எல்லை மீறி இழந்தால் என்னை விட மாட்டான். கொஞ்சம் கிளியே கொன்னெழுப்பேன்னு ஒண்ணு வைங்க. நீ அவனை எங்க அப்பா சிவனை கும்பிட்டா மட்டும் விட்டுருவானா? விட மாட்டேன். அதை தான் சொன்னான், தாய் தமர்கள் என்றும் தன்களை என்றும் பார்ப்பதில்லை, வாய் உரமாய் பேசும் வம்பர் என்றும் பார்ப்பதில்லை, அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாற்றானை நான் வளர்த்து ஏற்பதுண்டு. அன்பா என் பிள்ளைகள் என்ன தேடா மோட்சம். நானே உனக்கு ஊருக்கு உபதேசம் நான் மீறி நடந்தா என்ன விடுவானா? என்னையும் நரகத்துல போட்டு கொண்டுருவான். அதனால எங்க அப்பனுக்கு நியாயத்தராசுன்னு ஒண்ணு இருக்கு. இங்க எவனும் தப்ப முடியாது, கேட்கிற நீங்களும் தப்ப முடியாது. அதனால புரிஞ்சுக்கோங்க, அப்பாவை தேடுங்க, மோட்ச வீடு ரெடியா இருக்கு. நம்ம பிறந்ததே திருக்குறள் போறாங்க. ஐயா இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல உடல் தான் அழியும், ஆத்மா அழியும். அந்த ஆத்மா ஆக்கினை உண்டு, புரிஞ்சுக்கோங்க ஐயா. நீங்க ஆத்ம தேடல், இந்த உடலை விட்டுருங்க ஐயா. இன்னைக்குலாம் நாளைக்கு மரண உறுதி. இந்த உடலை எந்த கொம்பனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆத்மாவை காப்பாத்திக்கோ, ஆத்மா ஆக்கினை கொண்டு போயிடாத. 84 லட்சம் பிறவி இன்னைக்கு கசாப்பு கடையில் தொங்குது பாரு ஆடு, எல்லாம் தான் 84 லட்சம் பிறவி கிடைக்கும். கொண்டு திம்பான். புழுவா பிறப்ப, பண்ணியா பிறப்ப, நாயா பிறப்ப. இன்னைக்கு 1000 கோடி பங்களா வச்சிருப்ப, அன்னைக்கு செத்துக்கு அப்புறம் உன்னை சந்தன கட்டையில உன்னை எரிச்சிருவான். ஆனா உன்னுடைய ஆத்மா அதே பங்களா முன்னாடி தெருநாயா பிறந்து 10 கூட்டி போட்டு நீ திரிவ. உனக்கு ஜாலரா அடிச்சவெல்லாம் உன் உடம்புல ஒட்டுண்ணியா இருப்பான். இந்த நாயில உண்ணி இருக்க மாதிரி ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நாய் உட்காந்து ரத்த தூரியம் இருக்கு. அந்த மாதிரி இந்த கும்பலுக்கு சாலரா அடிச்சவெல்லாம் அந்த பிறப்படைவான். இது சத்தியம் வார்த்தை. எங்க அப்பா ஆதி சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றீங்க, இது நடக்கும். எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நடக்கும், எழுதி வச்சுக்கோ. அதனால இங்க கோயில் அடிக்கிறேன், குளத்தடிக்கிறேன், ஒன்னு கிழிக்க முடியாது. இடிச்சுக்கோ, நீ செருப்பால கூட எங்க அப்பா அடிச்சுக்கோ, வாங்கிக்குவான். இருக்குது அரசு நன்று கொள்வான், நின்று கொள்வான், உனக்கு ஒரு நாள் வரும். சிவாய நம. திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே,
சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதிர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய.